ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் முட்டை வறுவல் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ரெடி பண்ணிடலாம் வாங்க. வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துங்க. நீல வாக்குனா இந்த நீட்டு கிடையாது, இந்த நீட்டுக்கு. புளிக்கரைசல் ஊற வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பும் புளியும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம பாவக்காவை போட போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இந்த புளிக்கரைசலில் போட்டுடலாம். பாவக்காய்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த புளி தண்ணியில் போட்டுடலாம். புளி தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கசப்பு தன்மைலாம் போகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் உப்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். ஊறட்டும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுருவோம். பாவக்காய் நல்லா ஊறிட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இந்த புளியறதுனால இந்த கசப்புலாம் இந்த தண்ணியில் போய் இறங்கிடும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த கசப்பு தன்மை இருக்காது. பாவக்காவுக்கு பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. வாங்க அடுப்பை பற்ற வச்சிடலாம். தட்டி காஞ்சிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. பச்சை மிளகாய் போட்ட உடனே நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே இதில் உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் இதில் உப்பு இருக்கும். உப்பை மட்டும் பார்த்து போடுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். பாவக்காய் கசப்பே தெரியாது, லைட்டாக இருக்கும் கசப்பு, அவ்வளோதான். இந்த பாவக்காய் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, கசக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கசப்பு சுத்தமாக இருக்காது. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை பண்ணி கொடுங்க. பாருங்க, பாவக்காய் கலர் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கம்மியாக போடுங்க உப்பு. மிளகாத்தூள் போட்டுடலாம். வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மிளகாத்தூள். இதுக்கப்புறம் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க.
முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பாவக்காய் முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். கசப்பு தன்மை லைட்டாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இதுக்கு குழம்பு கூட தேவையில்ல, இதே மாதிரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே இதை மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு வந்தது கிடையாது. சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாவக்காய் அதிகமாக கசப்பு தெரியல. நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு தம்பி, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் முட்டை வறுவல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் வீரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.